أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவில் காண்றதுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் ஆசை மிகுந்த நட்பண்பாகும். இது ஒரு நிகழ்ச்சியான ஈமானை வளர்க்கும் பயணமாகும். அல்ஹம்துலில்லாஹ், நம் இதயங்களில் இருந்தே எழும் விருப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு முறை கண்ணால் காண வேண்டும் என. ஒரு சிறிய ஹதீஸை இங்கு குறிப்பிடுகின்றேன். என்னை கனவில் காண்பவன் உண்மையாகவே என்னை கண்டிருக்கின்றான், ஏனெனில் ஷைத்தான் எனது உருவத்தில் வரமாட்டான் என புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நபி அவர்களை கனவில் காண்பதன் முக்கியத்துவங்கள் குறித்து அடுத்து பார்ப்போம். முதலாவது விடயம் யாதெனில், இது ஒரு நட்பிரார்த்தனையின் பலனாகும். இன்னும் இது ஒருவரது ஈமான் நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு அம்சமாகும். கனவின் உண்மைத்தன்மையை அறியக்கூடிய ஒரு ஹதீஸாக இதனை குறிப்பிடலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது நன்மையின் அறிகுறியாகும். நபி அவர்களை கனவில் காண்றதுக்காக சில சாலிகள் சொன்ன வழிகள் பற்றி அடுத்து பார்ப்போம். முதலாவது விடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அதிகமாக நினைக்க வேண்டும். அந்த வகையில் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்களை அதிகம் நினைத்தல் என்பது தினமும் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்பதை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 முறையாவது சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னை ஒருவர் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு 10 மடங்கு ரஹ்மத் செய்வான் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸானது சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவது விடயம் யாதென்றால், ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்பதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்கள்ல பாவங்களை விட்டும் நீங்கி தூய மனதுடன் இஹ்லாசுடன் இருப்பதும் அவசியமான விடயங்களில் ஒன்றாகும். இதன் அடிப்படையில் நாம் அனைவருமே ஹராமான பார்வையை தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களை பார்க்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கெட்ட விடயங்களை பார்ப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் கெட்ட சொற்களை பிரயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும் என்பதன் மூலம் சொற்களை, அதாவது நாம் பேசக்கூடிய சொற்களை தேர்ந்தெடுத்து மரியாதை மிக்க நல்ல சொற்களையே பேச வேண்டும். இன்னும் இரக்கமின்மையை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதோனும் சிறார்களுக்கு இரக்கம் காட்டாதோனும் நம்மை சார்ந்தவர் இல்லை என ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டியுள்ளாங்க. சகோதர சகோதரிகளே, இவற்றையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இவ்வாறு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சொல் மற்றும் செயல் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது தூய வாழ்க்கை தான் தூய கனவுக்கு காரணமாக அமைவது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண வேண்டுமென்றால் பாவங்களை விட்டும் நீங்கி தூய மனதுடன் இஹ்லாசுடன் இருக்க வேண்டும் என்பதை மேலே கூறியவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நல்ல பழக்க வழக்கங்களே நல்ல எண்ணங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. நல்ல எண்ணங்கள் நல்ல கனவுகளுக்கு வழிவகுக்கும். அடுத்த விடயமாக ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்பதற்காக இரவில் தூங்கும் முன் முக்கியமான அம்சங்களை செஞ்சுட்டு தூங்கணும். அதில் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், வுலு செய்து கொண்டு தூங்க வேண்டும். இன்னும் நபியின் ஹயாத், அதாவது ஜீவித்த வரலாறு பற்றி வாசிக்க வேண்டும் அல்லது காணொளிகளையாவது கேட்க வேண்டும். மேலும் தூங்கும் போது வலது பக்கமாக தூங்க வேண்டும். இவற்றையெல்லாம் பேணுதலாக செய்து வர வேண்டும். அத்துடன் கீழ்காணும் துஆவையும் ஓதிக்கொள்ள வேண்டும்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ருஅயன் சாலிஹத்தன் சாதிகத்தன் நாஃபியத். மேலும் சூரத்துல் இஹ்லாஸை தூங்குவதற்கு முன் 3 முறை ஓத வேண்டும். அதன் பின் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அடுத்த விடயமாக சூரத்துல் கௌசர். காரணம், இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசுகள் பற்றியது. இது நபியின் சிறப்பை நினைவுபடுத்தும். தினமும் 7 முறை அல்லது 11 முறை ஓதலாம். ஓதும் போது நபி அவர்களின் மேன்மையை மனதில் கொண்டு ஓத வேண்டும். மூன்றாவதாக சூரத்துல் முஸம்மில். இதனை இரவில் தூங்குவதற்கு முன் ஓதுவது நல்லது. இதனால மனம் அமைதியாகும், மேலும் நல்ல கனவுகளுக்கு வழி செய்யும். மேலும் நபியின் சுன்னத்துக்களை பின்பற்ற வேண்டும். அவரை நேசிப்பதை செயலால் நிரூபிக்க வேண்டும். இன்னும் துஆவின் மூலம் அடைய முடியாதது எதுவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உம்முடைய நபியை எமக்கு கனவில் காண்பித்து அருள்வாயாக என அதிகமாக அல்லாஹு தஆலாவிடம் கையேந்தி துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உம் நபியை உண்மையுடன் என் கண்களில் காண்பிக்கவும், என் இதயத்தில் அவரை நிலைநிறுத்தவும் உதவி செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் உயிரிலும் மேலான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த முயற்சி நம்முடைய ஈமானை வளர்க்க உதவும் ஒரு பயணமாகும். கனவில் கண்டால் மட்டுமல்ல, நபியை நனவிலும் பின்பற்றுவோம். நம்முடைய முயற்சிகள் நம்மை ஜன்னத்திலும் நம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைக்கும். நமக்கு பிரதான இலக்கு நபி அவர்களுடன் பின்வரும் ஜன்னத்தில் இணைய வேண்டுமே அன்றி கனவிலே மட்டுமல்ல. ஆகவே கனவை அடைய முயற்சி செய்யும் போதே நனவிலும் அவரை பின்பற்றுவோம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆன் ஆகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.